ஹே ஹலோ எவ்ரிவன், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், இல்லை மெட்டா அட்வர்டைசராக இருக்கலாம். சீப் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுனால நிறைய சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை காஸ்ட் பர் லீட் ரெடியூஸ் பண்ணுறதுனால இருக்கிற பட்ஜெட்டில் நிறைய லீட் ஜென்ரேட் பண்ணால் அங்கே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? பட் நிறைய லீட் ஜென்ரேட் பண்ணாலும் அங்கே சேல்ஸ் கன்வர்ஷன் எண்டு கன்வர்ஷன் நடக்க மாட்டேங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கா? ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மோஸ்ட்லி மெட்டா லீட்ஸ் வந்து சீப்பாக இருந்தாலும் பட் அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னு சொன்னால், சீப் லீட்ஸ்க்காக அந்த என்டையர் மெட்டா பிளாட்ஃபார்மை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் நீங்கள் மேக் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் அண்ட் எக்ஸ்பென்சிவ் மிஸ்டேக் கூட. ஸோ காஸ்ட் பர் லீடு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆட் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணால் கிளியராக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் அங்கே சேல்ஸ் டீம்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் நிறைய ஜங்க் லீட்ஸ் குவாலிட்டியே இல்லை, அண்ட் நிறைய லீட்ஸ் கன்வெர்ட் ஆகலை, நிறைய லீட்ஸ்க்கு இன்டென்ட்டே இல்லை, ஜங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் வரும். இது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஸோ யூஸ்வலி வந்து பீப்புள் சீப் கிளிக்ஸ்க்காக ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு ராங் அவுட்கம் வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மோஸ்ட்லி வந்து மெட்டா எப்படி, இதுக்கு வந்து நீங்கள் முதல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் மெட்டா எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா பிளாட்ஃபார்ம் வந்து எவ்வளோ சீப்பாக பிட் பண்ண முடியுமோ அண்ட் எவ்வளோ சீப்பாக கிளிக்ஸை கொண்டு வர முடியுமோ, எவ்வளோ சீப்பாக லீட்ஸை கொண்டு வர முடியுமோ அதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா மெட்டா டிஃபால்ட்ஸ் டு ஜங்க் லீட்ஸ் தான். மோஸ்ட்லி பீப்புள் யார் ஈஸியாக கிளிக் பண்ணுவாங்க உங்கள் லீட் ஃபார்மை அண்ட் ஈஸியாக வந்து லீட் ஃபார்மை எப்படி சப்மிட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பீப்புளை தேடி கண்டுபிடிச்சி மெட்டா ஆட் டெலிவர் பண்ணும். ஸோ இப்போ இங்கே ப்ராப்ளம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, நிறைய மெட்டாலையும் கூகுள்லையும் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே ஜங்க் லீட்ஸ் நிறைய உங்கள் சேல்ஸ் டீம் வந்து லீட்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணி பர்ன் அவுட் ஆகுறாங்க. அண்ட் ஒரு டைம் பீரியடில் லீட்ஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியல. இது மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால், மெட்டா அண்ட் கூகுளில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுடைய கேம்பெயின் ஆப்டிமைஸ் பண்ணுறது அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, இது மாதிரியான சப்போர்ட்டுக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இல்லை எங்களோட 1-to-1 கால் புக் பண்ணுங்கள். ஆல்ரெடி என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை எங்களால் எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம அந்த காலை டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து எப்படி போயிட்டுருக்குன்ற அப்படின்ற ஆடிட்டையும் நாங்கள் பண்ணுவோம். இப்போ இதில் ரியல் காஸ்ட் ஆஃப் சேசிங் சீப் லீட்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஸோ நிறைய சேல்ஸ் ஹவர்ஸ் வேஸ்ட் ஆகும், சேல்ஸ் டீம் பர்ன் அவுட் ஆயிடுவாங்க, அண்டு சேல்ஸ் சைக்கிள் ஸ்லோவாக இருக்கும், லாங் சைக்கிளாக இருக்கும், பீப்புள் வந்து ரொம்ப கோல்டாக இருப்பாங்க, அவங்கள வார்ம் பண்ணி ஹாட் ஸ்டேஜ் கொண்டு போய் கன்வெர்ட் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்கும். அண்டு காஸ்ட் பெர் லீடு வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் காஸ்ட் பெர் சேலு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதிகமாக இருக்கும். எண்டு கன்வர்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால காஸ்ட் பெர் சேல் அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய வேனிட்டி மெட்ரிக்ஸ் முன்னாடி போகிறதுனால உங்களுக்கு வந்து எதுக்கு கேம்பெயின் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுற லீட்ஸுக்கு வந்து அந்த லீட்ஸ் வந்து குவாலிஃபைடா இல்லை நாட் குவாலிஃபைடு அப்படின்றத நம்ம ஃபீட்பேக் லூப் எனேபிள் பண்ணி மெட்டாக்கு அகைன் கன்வர்ஷன் API மூலமாக சென்ட் பண்ணுறதுனால இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதை நான் ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோலேயே. அண்டு நம்ம அல்காரிதம் வந்து ட்ரெயின் பண்ணணும். எங்களுக்கு குவாலிஃபைட் லீட் தான், இதான் குவாலிஃபைடு லீடு, இவங்க தான் எனக்கு வேணும், இது மாதிரியான டச் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மெட்டாவை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும். அப்படி ஆப்டிமைஸ் பண்ணாமல் நீங்கள் மெட்டாவை வந்து வேனிட்டி மெட்ரிக்ஸ்க்கு சீப் லீட்ஸ்க்காகவும் சீப் கிளிக்ஸ்க்காகவும் ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னு சொன்னால், ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனால் அவருடைய என்டையர் அந்த கேம்பெயின்ஸுமே ஆப்டிமைஸ் ஆகாது அண்ட் ஜங்க் லீட்ஸாக நிறைய கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ஃப்ளோ சார்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் ஆட் சர்வ் பண்ணுறீங்க, மேபி ஆப்டிமைஸ்ட் ஆட் நம்ம சர்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெட்டா ஆட்ஸ் அவுட் ஆடியன்ஸுக்கு போகும் அண்ட் மெட்டா லேர்னிங் ஃபேஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸுக்கு ட்ரை பண்ணும், கிளிக்காக நடக்கும் அண்ட் அங்கே லீட் சப்மிட் பண்ணுவாங்க. நிறைய ஜங்க் லீட்ஸ் வரும், இனிஷியல் ஸ்டேஜில் வரும். ஸோ இதில் ஜங்க் லீட்ஸ் இருக்கும், சம் குவாலிஃபைடு லீட்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பீப்புள் கிளிக் பண்ணுறாங்க, ஆடை பார்க்குறாங்க அண்ட் ஃபார்ம் சப்மிஷன் நடக்கு. இந்த லீட்ஸ் எல்லாமே உங்களுடைய சிஸ்டம்குள்ளே சிஆர்எம்குள்ளேயே கூகுள் ஷீட்டுக்குள்ளேயே வருது. ஸோ இந்த சிஆர்எம் வந்து டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் மெட்டா பிளாட்ஃபார்ம் கூட. ஓகே, அண்ட் கனெக்ட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, ஸோ சேல்ஸ் டீம் வந்து லீட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, சம் லீட்ஸை குவாலிஃபைடுன்னு மார்க் பண்ணுறாங்க, சம் லீட்ஸ் நாட் குவாலிஃபைடுன்னு மார்க் பண்ணுறாங்க. இந்த டேட்டா எல்லாமே ஒவ்வொரு லீடுக்கும் ஒரு லீட் ஐடின்னு சொல்லி மெட்டா அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லீட் ஐடி மூலமாக கன்வர்ஷன் API வந்து இது ஃபீட்பேக் லூப்பாக வந்து மெட்டாவுக்கு வந்து சென்ட் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த கன்வர்ஷன் API எனேபிள் பண்ணதுனால என்ன நடக்கும், நாங்கள் வந்து ஒரு நம்ம ஈவெண்ட் மேனேஜரில் அந்த ஈவெண்ட்ஸ்லாம் பாப்புலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிஃபைடு நாட் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிலாம் பாப்புலேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் என் ஆஃப் ஈவெண்ட் டேட்டா நம்ம குவாலிஃபைடு லீட்ஸ் நம்பர் ஆஃப் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 டேட்டா குவாலிஃபைடு லீட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் கேம்பெயின் பெர்ஃபார்மன்ஸ் கோல்னு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கோலை வந்து ஆப்டிமைஸ் பார் நம்பர் ஆஃப் லீட்ஸுக்கு பதிலாக மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸுக்கு பதிலாக மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ், அதாவது குவாலிஃபைடு லீட்ஸ்க்காக நம்ம வந்து கேம்பெயினை வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோலை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் என்ன ஆஃப் டேட்டா இருக்குது அண்ட் மெட்டாக்கு தெரியுது இவங்க தான் குவாலிஃபைடு லீடு, இவங்களாம் ஜங்க் லீடுன்னு சொல்லி அதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு மெட்டாக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா, மெட்டா
வந்து சேம் பீப்புளோட டச் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள்ஸை வந்து யூசர்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அண்ட் அந்த என்டையர் கேம்பெயினும் அதுக்காகவே ஆப்டிமைஸ் ஆகும். ஸோ இந்த டைமில் என்ன நடக்கும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய காஸ்ட் பர் லீடு இன்க்ரீஸ் ஆகலாம், காஸ்ட் பர் லீடு இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் கன்வர்ஷன் லீடுன்றதும் தனியாக பாப்புலேட் ஆகும். நீங்கள் அங்கே மார்க் பண்ண கன்வர்ஷன் லீடுன்னு சொல்லி இங்கே மெட்டா டேஷ்போர்டில் பாப்புலேட் ஆகும். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் எனேபிளிங் ஃபீட்பேக் லூப் ஃப்ரம் நீங்கள் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறது உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து மெட்டாவுக்கு ஒரு ஃபீட்பேக் லூப் கொடுத்து ஆஃப்லைனில் இது கன்வெர்ட் ஆகலாம்னு சொல்லி தெரியப்படுத்துங்க இந்த பிளாட்ஃபார்முக்கு. ஸோ அப்போ அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது. ஓகே, இந்த லீடு பர்டிகுலர் லீடு குவாலிஃபைடு, இது ஜங்க் லீடு அப்படின்றதுலாம் தெரியும். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும்னா வந்து கண்டினியூஸாக ஸ்டேபிளாக நீங்கள் எவ்வளோ ஸ்கேல் பண்ணாலும் சரி குவாலிஃபைடான லீடை வந்து நீங்கள் அதிகமாக வந்து கலெக்ட் பண்ண முடியும். அண்டு ரெண்டாவது உங்கள் சேல்ஸ் டீம் பர்ன் அவுட் ஆக மாட்டாங்க. குவாலிஃபைடு லீட்ஸ் கூட கம்யூனிகேஷன் நடக்கும், பேசுவாங்க, பிச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது ஒரு லீடு ப்ராப்ளம் இல்லை, ஆக்சுவலி நம்ம இந்த மெட்டா பிளாட்ஃபார்மை லேர்ன் பண்ண வைக்கிறதெல்லாம் ப்ராப்ளம். இது மாதிரி மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் அண்ட் கன்வர்ஷன் அவுட்ரேட் ஆப்டிமைசேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.